முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. முதலில் முன்னாள் உறுப்பினர்கள் திரு எஸ். பாலசுப்ரமணியன், திரு பே. கந்தசாமி, திரு ந. மகாலிங்கம், திரு எஸ். எஸ். ராஜேந்திரன், திரு மு. ரங்கநாதன், திரு ஏ. சுப்பராஜா ஆகியோரின் மறைவுக்கு பேரவைத் தலைவர் திரு ப. தனபால் இரங்கல் குறிப்புகளை வாசித்தார். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திருப்பூர் நகரின் போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காக அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகளில் 60% பணிகள் நடந்து முடிந்துள்ளதாகவும், எஞ்சியுள்ள பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மேம்பாலம் கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்தார். இதேபோல ராமநாதபுரம் மற்றும் மார்த்தாண்டம் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைவுபடுத்திட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். திருப்பூர் வாய்ப்பாளையம் சாலையில் ரயில்வே கடவை எண் 132க்கு மாறாக சாலை மேம்பாலம் கட்டுதல் மற்றும் திருப்பூர் கொங்கு பிரதான சாலையில் ரயில்வே கடவை 133க்கு மாற்றாக சாலை கீழ்ப்பாலம் கட்டுவதற்கு நிலம் கையமர்த்த பணிகள் முடிக்கப்பட்டு வருவாய்த்துறையிலிருந்து சுவாதீன சான்று பெறப்பட்டு தற்போது பாலம் கட்டும் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் ஆகஸ்ட் 2015க்குள் விரைந்து முடிப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ப. மோகன், சங்கரன் கோவில் தொகுதிக்கு உட்பட்ட குருக்கள்பட்டியில் புதிய தொழிற்பேட்டை தொடங்க சிட்கோ மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விரைவில் இந்த தொழிற்பேட்டை தொடங்கப்பட்டு இதன் மூலம் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சங்கரன்கோவில் தொகுதியில் குருக்கள்பட்டியில் புதிய தொழிற்பேட்டை அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு சிட்கோ நிறுவனத்தின் மூலமாக எடுத்து வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட கணபதிபாளையம் மற்றும் பொத்தாம்பாளையம் ஆகிய இடங்களில் அங்கன்வாடி மையங்களை அமைக்க மாவட்ட ஆட்சியரின் கருத்துருவை பெற்று அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி தெரிவித்தார். பல்லடம் தொகுதி, பல்லடம் ஊராட்சி ஒன்றியம், கணபதிபாளையம் கிராம ஊராட்சி, பெத்தாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம், அதே பகுதியைச் சேர்ந்த கள்ளிமேட்டில் உள்ள சுய உதவிக்குழு கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் செயல்பட்டு வருவதால் இந்த மையத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட அவசியம் ஏற்படவில்லை. இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எந்த பகுதியில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில், அதே பல்லடம் தொகுதி கணபதிபாளையம் பகுதியிலே புதிதாக கட்டடம் கட்ட வேண்டும் என்று விரும்புவாரேயானால் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கருத்துருவை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி. பழனியப்பன் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில், சேலம் அரசு கலைக்கல்லூரியில் கூடுதல் கட்டடங்கள் கட்டுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார்.